Hello students, welcome to LandRev Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 6th chapter statistics என்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குரூப் டேட்டா. அதாவது டேட்டாஸில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது ஒன்று வந்து குரூப் டேட்டா, இன்னொன்று வந்து அன்குரூப் டேட்டா. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். மேபி நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? பிகாஸ் குரூப் டேட்டானா என்ன, அன்குரூப் டேட்டானா என்னன்ற கான்செப்ட் அதில் தெளிவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படியெல்லாம் வந்து கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணலாம் 2 டைப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்குரூப் டேட்டாவை என்னென்ன மாதிரி கிராஃபில் நம்மளால் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட முடியும். அதே மாதிரி குரூப் டேட்டாஸை என்னென்ன டைப் ஆஃப் கிராஃபில் டேட்டாஸில் நம்ம கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறது அப்படின்றத 2 விதமாக உங்களுக்கு டேப்லெட் காலம் ஃபார்மேட் மாதிரி ஒரு லைன் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க, லைன் கிராஃப் மாதிரி, ஓகேவா? ஸோ இதே விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேராகிராஃபாகவும் மேலே கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்குரூப் டேட்டாஸை எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் லைன் கிராஃப், பார் கிராஃப், பிக்டோகிராஃப் அண்ட் பை சார்ட். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் லைன் கிராஃப், பார் கிராஃப்லாம், பிக்டோகிராஃப் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூவாக பார்க்க போகிறது இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் தான். அதே மாதிரி குரூப் டேட்டாஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ், 4 டைப் இருக்குது. பட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கான்செப்ட்டுமே மெயினாக பார்ப்போம். இதில் ஃப்ரீக்வன்சி பாலிகனுடைய கண்டினியூட்டி மாதிரி இந்த 2 கான்செப்ட்டும் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, தென் ஒவ்வொன்றா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நடத்தும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஹிஸ்டோகிராம் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா பார் கிராஃப் போடும்போது, தட் இஸ் இந்த ரெக்டாங்கிள் கிராஃப் போடும்போது நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நடுவில் இந்த கேப்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த நார்மல் பார் கிராஃப்க்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். தட் இஸ் இப்போது பார் கிராஃப்னால் அப்படியே தனித்தனியாக கூட இருக்கும், அதுவே ஹிஸ்டோகிராம்னால் நடுவில் கேப்பே இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். நான் இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்போது ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயக்ராம் மூலயமா இங்கே ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பட் கம்பல்சரி பக்கத்துலேயே புக்கை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்றது இந்த வீடியோவில் 100% புரியும், ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டோகிராம்னா என்ன? ஹிஸ்டோகிராம் இஸ் எ கிராஃப் ஆஃப் எ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே கவனிங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். கண்டிப்பாக கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கணும். ஒருவேளை டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி அதை நம்ம என்னவாக கன்வெர்ட் பண்ணிடணும்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிடணும், ஓகேங்களா? ஹிஸ்டோகிராம் கண்டெய்ன்ஸ் எ செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் த பேஸ் ஆஃப் விச் இஸ் த லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் அண்ட் த ஃப்ரீக்வன்சி இன் ஈச் கிளாஸ் இன்டர்வல் இஸ் இட்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, எப்போவுமே இப்போ நம்ம கிராஃப் போடும்போது தட் இஸ் இப்போது நமக்கு கிராஃப் போடுறோம் அப்படின்னா நார்மலி வந்து பார்த்திங்கன்னா கிராஃபில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம், ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மெயின் கான்செப்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது காமனாக சொல்லும் போது ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆக்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதெல்லாம் ஜென்ரலாக நம்மளுக்கு கிராஃபை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய காமன் திங்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனோட மீட்டிங் பாயிண்ட்டை ஆரிஜின் சொல்லுவாங்க. இதனோட மீட்டிங் பாயிண்ட்டை ஆரிஜின் சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போது இது வந்து இதுவும் ஆக்சுவலி இது ஒரு நம்பர் லைன். தட் இஸ் இது ஒரு நம்பர் லைன், இந்த ஆக்சிஸ் ஒரு நம்பர் லைன், இந்த ஆக்சிஸும் ஒரு நம்பர் லைன் தான். 2 நம்பர் லைனோட மீட்டிங் பாயிண்ட்டை அந்த ஆரிஜின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த ஆக்சிஸ்னால் என்ன, இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம லீனியர் கிராஃப் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து அல்ஜிப்ராவில் பார்த்துருக்கணும். அது பார்க்காம நம்ம இப்போ டேரெக்டாக இதை பார்க்குறதுனால தான் இது எல்லாமே இப்போவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், அப்போ வந்து போர்ஷன் வந்து வேறு மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலன்றதுனால இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா
இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைனுக்கு பேர் ஒய் ஆக்சிஸ். இதில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கிராஃபை இந்த மாதிரி 2 ஆக்சிஸாக பிரிக்கும் போது 4 குவாட்ரண்ட்டாக பிரியும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அண்ட் தென் இது ரெண்டும் நம்பர் லைன் அப்படின் போது நம்பர் லைன்னாலே யூஸ்வலாக எப்படி இருக்கும், நமக்கு சென்டரில் 0 இருக்கும், ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு இப்போ இந்த சைடு நமக்கு என்ன போகும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் போகும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு கிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணும். ஈவன் நம்ம சம்முக்கு தகுந்த மாதிரி இதை 10 யூனிட்ஸ் 100 யூனிட்ஸ் 1000 யூனிட்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் கான்செப்ட் வந்து ஜென்ரலாக இது நம்ம 1 யூனிட் இருந்தால் மேக்ஸிமம் அதிகமான சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து டாப்பில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் 1 2 3ன்னு சொல்லிட்டு, கீழே டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு தட் இஸ் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நம்பர் லைன். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்டை தெளிவாக உங்களுக்கு ஒரு டயக்ராமில் சொல்கிறேன். அதாவது 2 ஆக்சிஸ் இருக்கும், அந்த 2 ஆக்சிஸ்க்கும் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது ஆரிஜின். இங்கே ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், இதில் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே டாப்பில் ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அண்ட் தென் பாட்டமில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த குவாட்ரண்ட்ஸ் பிரிக்கும் போது முக்கியமாக இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் இதை கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் எப்படி நம்ம கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை நம்ம கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஈவன் இப்போ இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அல்ஜிப்ராவில் அந்த பார்க்க வேண்டிய லீனியர் கிராஃப் பற்றின கான்செப்ட் நான் அகைன் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ இதை பற்றின விஷயங்கள் இன்னும் கூட டெப்த்தாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இதனோட ஹெல்ப்போடு நம்ம இந்த கிராஃபை ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இப்போதைக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம கிராஃபில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு பேர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ட், ஆக்சுவலி இது ஒரு டாபிக். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்போவுமே இந்த பாயிண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னோடைய வேல்யூ வரணும், செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்னோட வேல்யூ வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது, ஒயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா 2,1ன்னு சொல்லணும். ஓகேங்களா. இதை பற்றின விஷயம் நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும். இது இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக தான் சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடிகிற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பட் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி நம்ம கார்ட்டீசியன் சிஸ்டம் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2,1 அப்படின்னா எக்ஸில் எத்தனை யூனிட்ஸு ஒயில் எத்தனை யூனிட்ஸ் அப்படின்றத சொல்லும் போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 2 வேல்யூமே பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 2 வேல்யூமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் தான் வரணும் போது இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், மேலே என்ன இருக்குது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட் அப்படின்போது குவாட்ரண்ட்னா இந்த கால் பகுதி இல்லையா. ஸோ அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா -, +ஆக இருக்கும், -, இது செகண்ட் குவாட்ரண்ட். அதுவே தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் மறுபடியும் ரஃபாக ஃபிகர் போட்டுக்கிறேன், பிகாஸ் ஒரே ஃபிகரில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் ரஃப் பண்ணிட்டேன் அதை. ஸோ 1 2 இதுவும் 1 2, இது -1 -2, அதே மாதிரி இதுவும் -1 -2 இல்லையா. ஸோ அப்போ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ஒய் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும், இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு ரெண்டுமே மைனஸ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு எக்ஸு பாசிட்டிவில் இருக்கும், ஒய் நெகட்டிவில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு எக்ஸு பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். ஸோ இந்த 4 கான்செப்டை வச்சுக்கிட்டே ஒரு பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் அது குவாட்ரண்ட்டில் இல்லாமல் அந்த ஆக்சிஸ்க்கு மேலேவே கூட பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுவும் நான் உங்களுக்கு அந்த கார்ட்டீசியன் சிஸ்டம் பற்றி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதில் ஏன் இதை நான் இவ்வளோ தடவை சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஒரே ஒரு இடத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கிராஃபில் ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த கிராஃப் வந்து
4 குவாட்ரண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த டயக்ராம் கொஞ்சம் கிளியராக கவனிங்க. 4 குவாட்ரண்ட் இருக்காது ஃபுல்லுமே, பட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க. நமக்கு எந்த இடத்துல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஃபை நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் நம்ம டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே டயக்ராமில் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நான் ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னாங்களா? அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் டேஷ் இருக்கும். எக்ஸ் டேஷ்னால் எக்ஸ் நெகட்டிவ்னு அர்த்தம். அதே மாதிரி வெர்டிக்கல் லைனை கவனிங்க. இங்கே ஒய்ன்னு இருக்கும், இங்கே ஒய் டேஷ்னு இருக்கும். ஸோ அப்போ இதிலே உங்களுக்கு தெளிவாயிடும் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த பார் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பார் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வரும். கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். அண்ட் தென் இந்த பார் கிராஃப்னுடைய பேஸ் வந்து அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் இன்டர்வலாக இருக்கும். ஹைட் என்னவாக இருக்கும்? இதனோட ஹைட் எவ்வளோ தளவு? இப்போ பாருங்கள், ஒன்று 250 இருக்குது, ஒன்று 400 இருக்குது, இன்னொன்று 350 இருக்குது, இன்னொன்று 600க்கு நேராக முடியுது. அதே மாதிரி இன்னொன்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தட் இஸ் அனதர் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 150க்கு இருக்குது. அனதர் ஒன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நேராக 300 இருக்குது. இந்த லைனுக்கு நேராக நான் இந்த ஹைட்டை வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. ஹைட்டை வச்சு நம்ம இந்த பார் கிராஃப்னோட ஹைட்டை வச்சு தான் இந்த வேல்யூஸை சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ரெக்டாங்கிள் பார்னோட ஹைட் எதை குறிக்கும்னா இந்த கிளாஸ் இன்டர்வல்னுடைய ஃப்ரீக்வன்சியை குறிக்கும். இந்த கிளாஸ் இன்டர்வல்னோட ஃப்ரீக்வன்சியை குறிக்கும். இதை தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்போது புரிஞ்சிருக்காது மேபி. ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஹிஸ்டோகிராம் இஸ் a graph of a continuous frequency distribution. கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விஷயம் உங்களுக்கு இங்கேவே கவனிக்கும் போதே புரிஞ்சிருக்கும். பார் கிராஃபுக்கு நடுவில் கேப் இல்லை பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி histogram contains a set of rectangles the base of which is the length of the class interval. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. இந்த ரெக்டாங்கிள்னுடைய பேஸ் என்னவாக இருக்கும்னா கிளாஸ் இன்டர்வலில் தான் அந்த ரெக்டாங்கிளுடைய பேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தட் இஸ் எங்கே விட்டோம் இங்கே. அண்ட் த ஃப்ரீக்வன்சி இன் ஈச் கிளாஸ் இன்டர்வல் இஸ் இட்ஸ் ஹைட். அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் பார்னுடைய ஹைட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உயரம் எதை வச்சு அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில், அதை பொறுத்து தான் அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கிளியராக. தட் இஸ் a class interval or represented on the horizontal axis. கிளாஸ் இன்டர்வல் எப்போவுமே நான் சொன்ன பாருங்கள், இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். எதுக்கு பேர்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேர் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். பிகாஸ் இது இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த லைனுக்கு பேர் வெர்டிக்கலாக நிற்கிற லைனுக்கு பேர் வெர்டிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அதை தான் நம்ம இங்கே ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆன் த வெர்டிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஏரியா ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள் இஸ் ப்ரப்போர்ஷன் டு த ஃப்ரீக்வன்சி இன் த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் இன்டர்வல் அண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள்னுடைய ஏரியா எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்டாங்கிள்னுடைய ஏரியாவும் எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்டர்வலோட சைஸ் என்னவோ அதையும் இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் இது ஆக்சுவலி என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிள் பார்னோட ஷேப்னுடைய ஏரியா எதுக்கு ப்ரப்போர்ஷனாக இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சினோட வேல்யூவையும் கிளாஸ் இன்டர்வலனுடைய வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது தான் அதனுடைய டோட்டல் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம் எதை பொறுத்து தான் அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் அமையும். ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் த ரெக்டாங்கிள்ஸ் ஆர் பிளேஸ்ட் கண்டினியூஸ்லி சைட் பை சைட் வித் நோ கேப் பிட்வீன் அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸ். இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதுதான் வந்து ஆக்சுவலி there should not be any gap between the bar graph அப்படின்றதுக்கான முழுமையான விளக்கம் இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறது. அதான் பார் கிராஃபுக்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இது தான். புரியுதுங்களா? பார் கிராஃப்னால் நடுவில் கேப் இருக்கும். நான் சொன்னேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக போட்டு காட்டினேன் இல்லையா, அது நடுவில் கேப் இருக்கும். ஆனால் ஹிஸ்டோகிராம்னால் கண்டிப்பாக நடுவில் கேப்பே
இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ்டோகிராம் அப்படின்றத மறுபடியும் இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம்னா என்னென்னு பார்த்ததை வச்சு ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன விஷயமே தான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒழுங்காக கவனிங்க. ரெப்ரசன்ட் த டேட்டா இன் த கண்டினியூஸ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதுதான் பாருங்கள். ஸ்டெப் 1லே என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள். கண்டிப்பாக கொடுத்துருக்க டேட்டாஸை கண்டினியூஸ் ஃபார்மாக நம்ம மாற்றிக்கணும். தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டைப்பில் மாற்றிக்கணும். 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் ஒன்று எக்ஸ்க்ளூசிவ், இன்னொன்று இன்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது எப்போ தான் மாற்றணும்? எல்லா கொஸ்டினுக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ மட்டும் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் இன் டிஸ்கண்டினியூஸ் ஃபார்ம். இஃப் இட் இஸ் இன் டிஸ்கண்டினியூஸ் ஃபார்ம். டிஸ்கண்டினியூஸ் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஃபார்மாக மாற்றணும். பை கன்வெர்ட்டிங் இட் யூஸிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே உங்களுக்கு சொன்னேன். நேற்று நடத்தின அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கான்செப்ட் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தென் செலக்ட் த அப்ராப்ரியேட் யூனிட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் இருக்கிறத நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் அந்த வேல்யூஸை கொடுக்கணும். தென் பிளாட் த லோயர் லிமிட்ஸ் ஆஃப் ஆல் கிளாஸ் இன்டர்வல் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி அந்த பார் கிராஃப் எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்னுடைய லோயர் லிமிட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் பிளாட் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் எதை குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை குறிக்கணும். இதை தான் நான் அந்த டயக்ராமில் திருப்பி சொல்லிட்டு இருந்தது. இங்கே வந்து பேஸ் வந்து கிளாஸ் இன்டர்வலாக இருக்கணும். ஹைட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் பாயிண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ட் த ரெக்டாங்கிள்ஸ் வித் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆஸ் பேசஸ். அதே பாயிண்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பி அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் த ரெக்டாங்கிள்ஸ் வித் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆஸ் பேசஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஸ் ஹைட்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சிஸ்னுடைய ஹைட் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அமைக்கணும். ஓகேவா? ஈச் கிளாஸஸ் லோயர் அண்ட் அப்பர் லிமிட்ஸ். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் லோயர் அண்ட் அப்பர் வேல்யூஸ் இருக்கும். இப்போ 0 to 10னா லோயர் வந்து 0, 10 வந்து அப்பர். திஸ் கிவ்ஸ் அஸ் 2 ஈக்குவல் வெர்டிக்கல் லைன்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃப்ரீக்வன்சிஸ். இது வந்து 2 வெர்டிக்கல் லைன்ஸ் நமக்கு வரும். எதை பொறுத்துனா அந்த ஃப்ரீக்வன்சினோட ஹைட்டை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு மேபி இப்போ நான் சொல்கிறத வச்சு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. இங்கே டயக்ராம் கவனிங்க. அதாவது இப்போது இந்த இடத்துல கவனிங்க. இப்போ 50 to 16ஓட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 250. அப்போ இதுக்கு 2 வெர்டிக்கல் லைன் வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜஸ்ட்டு இப்போ இது ஒரு லைன் வெர்டிக்கலாக போட்டிருக்கோம், இது ஒரு லைன் வெர்டிக்கலாக போட்டிருக்கோம். அந்த ரெக்டாங்கிள்ஸை அப்படி தான் நம்மளால் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The upper ends of the lines are joined together and this process will give us rectangles. அதாவது upper ends அந்த டயக்ராம்லேயே நான் சொல்லிடுறேன். மறுபடியும் இந்த பாயிண்ட் அப்படியே பார்த்தா உங்களுக்கு புரியாது. upper ends of the lines are joined together and this gives the and this process will give us rectangles. அதாவது இந்த டயக்ராம்லேயே கவனிங்க. மறுபடியும் இந்த 2 வெர்டிக்கல் லைன்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறதன் மூலயமா அந்த ரெக்டாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ என்ன பாயிண்ட்டு, ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டோகிராம்னா என்னன்றது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பேராலே தெளிவாக புரிஞ்சிடும். அதே விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரெப்ரசன்ட் த டேட்டா இன் கண்டினியூஸ் இஃப் இட் இஸ் இன் டிஸ்கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டினியூஸாக மாற்றணும். எல்லா சம்க்கும் மாற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம அந்த கொடுத்துருக்க வேல்யூஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் கரெக்டாக குறிச்சிக்கணும். தென் பிளாட் த லோயர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல் கிளாஸ் இன்டர்வல் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். லோயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும், லோயர் லிமிட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ் ஆக்சிஸில் குறிங்க. தென் ஃப்ரீக்வன்சினோட ஹைட் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒய் ஆக்சிஸில் குறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அது ரெண்டுத்தையும் பேஸை வந்து கிளாஸ் இன்டர்வலில் பேஸாகவும் ஹைட்டை வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சும் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இஃப் இன்கேஸ் புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நான் டயக்ராம் உங்களுக்கு எப்படி போடுதுன்றது டேரெக்டாக சம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாகிடும். ஏன்னா அப்படியே டேரெக்டாக பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியுன்றது அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது 100% புரிஞ்சிக்க முடியாது தான். ஓகேங்களா? கிராஃபை நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இதில் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஸோ தட் ஒன்றும் ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் ஹிஸ்டோகிராம் டெஃபினேஷன் என்ன, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட்டு
கீழே கொடுத்துருக்க மற்ற எக்ஸாம்பிள்ஸ் வச்சே கூட நீங்கள் ஜஸ்ட்டு நீங்களே ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஏதோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். பட் வெரி வெரி ஈஸி அண்டு கிளியரான கான்செப்ட் இது. ஓகேவா? அதே மாதிரி இந்த விஷயத்த கொஞ்சம் நான் இப்போ சொல்கிறது ஒழுங்காக கவனிங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எ பார் கிராஃப் அண்ட் ஹிஸ்டோகிராம். பார் கிராஃப்க்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றது இது வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இதில் என்ன போய் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதையே ஒரு தடவை 2 மார்க்காக கேட்டிருந்தாங்க டேர்ம் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆனுவல் எக்ஸாமில். பிகாஸ் இது டேர்ம் 3 போர்ஷனாக தான் எப்பயும் வரும். ஸோ ஆனுவல் எக்ஸாமில் இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ தட் ஒழுங்காக கவனிங்க. பார் கிராஃப்னா இது வந்து அன்குரூப் டேட்டாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிராஃப். இது வந்து ஹிஸ்டோகிராம் வந்து குரூப் டேட்டாஸ். இதுதான் இந்த வீடியோட பிகினிங்லேயே நம்ம பார்த்தது. அந்த டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, லைன் கிராஃப் யூஸ் பண்ணி. அது வந்து அன்குரூப் டேட்டாஸ்க்கு பார் கிராஃபு, குரூப் டேட்டாஸ்க்கு ஹிஸ்டோகிராம். அண்ட் தென் இதில் வந்து பிட்வீன் பார்ஸு கேப் இருக்கும். இதில் நோ கேப் பிட்வீன் ரெக்டாங்கிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மிக முக்கியமான பாயிண்ட் இது தான். தென் ஹைட் ஆஃப் ஈச் பார் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் இட்ஸ் வித். அதாவது இதில் வந்து ஹைட் மட்டும்தான் முக்கியம். நடுவில் இருக்கிற அந்த கேப் வர்றது போது கிளாஸ் இன்டர்வல்ன்ற ஒரு கான்செப்டே இதில் கிடையாது. அப்போ அகலம் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அந்த கிளாஸ் இன்டர்வலோட சைஸை பற்றி நம்ம ஒரே பண்ண வேண்டான்றது தான் இதனோட மீனிங். பட் இதில் கிளாஸ் இன்டர்வல்னுடைய வித் வந்து இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில். கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இன்டர்வலோட சைஸ் ஒரு சம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஹைட் அண்ட் வித் ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் ஜஸ்ட்டு புரியுதோ புரியலையோ ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள். ஓகேவா? ஸோ மேபி இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.